ஆக்டர் ஜெயராமோட மகனான ஆக்டர் காளிதாஸ்க்கும் காளிதாஸோட ரொம்ப நாள் லவ்வரான தாரணிக்கும் வர 8ஆம் தேதி செம்ம கிராண்டா வெட்டிங் நடக்க இருக்கு. தாரணி ஒரு மாடல் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் காளிதாஸும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவங்களோட மேரேஜ்க்கு முன்னாடி நடக்கிற எல்லா செலிப்ரேஷனையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு தான் திருமண வரவேற்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திருமண வரவேற்புலையும் பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து 8ஆம் தேதி நடக்க இருக்க திருமணத்துல சிஎம் ஸ்டாலின்ல இருந்து பல பிரபலங்கள் கலந்துக்க இருக்காங்க. மேலும் நடிகர் ஜெயராம் முதல் பத்திரிகையாவே சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயராமோட மகனான காளிதாஸ் ஜெயராம் நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சு பாப்புலர் ஆயிருக்காரு. அதே போல மலையாளத்திலையும் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இதனால தனுஷ் கூட சேர்ந்து ராயன் படத்துல தம்பி கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இதனால தனுஷ்க்கு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தனுஷும் கண்டிப்பா கலந்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பா இந்த திருமணத்துல கலந்துப்பாரு அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. ஜெயராம் கூட சேர்ந்து கமலஹாசன் அவர்கள் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. விக்ரம், இந்தியன் 2 போன்ற படங்கள்ல கமலஹாசன் அவர்கள் கூட சேர்ந்து காளிதாஸ் நடிச்சிருக்காரு. அப்படிங்கிறனாலையும் தன்னோட அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறனாலையும் கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பா கலந்துக்குவாரு. அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் படத்துல ஜெயராம் நடிச்சிருக்காரு. அப்படிங்கிறனால மணிரத்னம், கார்த்திக், த்ரிஷா உள்ளிட்ட பல பேர் இதுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயராமோட மகளுக்கும் லவ் மேரேஜ் தான் நடந்திருக்கும். லண்டனை சேர்ந்த ஒருத்தரை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட என்கேஜ்மெண்ட், மேரேஜ் எல்லாமே கேரளாவில் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ காளிதாஸோட வெட்டிங்கை சென்னையில் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேலும் இவங்களோட வெட்டிங் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல் ஃபங்க்ஷனே வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மேரேஜ்க்கு முன்னாடி நடக்கிற எல்லா சடங்குகளையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக வர 8ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிரும்.